சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கான பயணம் 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது அட்லஸ் பி ராக்கெட்டில் சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக பயணித்துள்ளார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் விண்ணுக்கு சுனிதா வில்லியம்ஸ் புறப்பட்டார். இந்த புதிய விண்கலத்தில் செல்லும் முதல் விண்வெளி வீராங்கனை என்ற சாதனையை இதன் மூலம் அவர் படைத்துள்ளார். இந்திய நேரப்படி ஜூன் 5 அன்று இரவு 8 மணி அளவில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோரும் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டனர். அட்லஸ் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை இந்திய நேரப்படி இன்று இரவு 9 மணி அளவில் அடையும் என நாசா தெரிவித்துள்ளது. சுமார் 1 வார காலம் அவர்கள் இவரும் இந்த விண்கலனின் செயல்பாடு குறித்த ஆராய்ச்சியை மேற்கொள்வார்கள் என நாசா தெரிவித்துள்ளது. 59 வயதான சுனிதா வில்லியம்ஸுக்கு இது 3வது விண்வெளி பயணமாக அமைந்துள்ளது. அமெரிக்க கப்பல் படை விமானியான அவர் கடந்த 2006ஆம் ஆண்டில் நாசா மூலம் முதல் முறை தனது விண்வெளி பயணத்தை மேற்கொண்டார். அதனை அடுத்து 2012ஆம் ஆண்டில் 2ஆம் முறையாக விண்ணை தொட்டார். இதுவரை 322 நாட்களை அவர் விண்ணில் கழித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.